இத்தனை பூக்களுக்கு நடுவில் இப்படி வீசுற புயல் நீங்க மட்டும்தான் சார். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு நம்ம டார்லிங் பசங்களாம் வெளியில் நின்றுருக்காங்க. பசங்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த சைடு பெண்களுக்கு ஒரு பெரிய சாராங்கே. தேங்க்யூ. ஸோ இதே வைபோட தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக ஃபன் பண்ண போகிறோம், ஜாலி பண்ண போகிறோம். பட் அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கண்டிப்பாக உங்கள் முன்னாடி பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஆசை. லைக்கா ப்ரொடக்ஷன் திரு சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் பொன்னியின் செல்வன் பாகம் 2 இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்கள் இசையில் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் ஏப்ரல் 28 இந்த படத்தை நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ எப்படி இந்த கதையோட ஆரம்பத்தில் அழகாக 2 கரங்கள் ஊமை ராணி அழகாக அந்த குழந்தையை காப்பாற்றி பொன்னியின் செல்வனை மேலே உயர்ந்தோங்கி காட்டுவாங்களோ, அதே மாதிரி பாகம் 1ம் சரி பாகம் 2ம் சரி தமிழோட பெருமையை இன்னும் மேலே மேலே உயர்ந்தோங்கி காட்டணும், உலகத்தில் பெரிய இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட 2 கரங்களால் இந்த 2 பாகத்தையும் தூக்கி நிறுத்திய திரு சுபாஷ்கரன் அவர்களுக்கு இந்த மேடையிலும் ஒரு பெரிய நன்றி. நம்மளோட நன்றியை அவரோட கைத்தட்டல் மூலமா தெரிவிக்கலாம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி இது காவியம், 30 வருஷத்துக்கு முன்னாடி இது கனவு. ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவின் அடையாளம் பொன்னியின் செல்வன். ஸோ இந்த என்டையர் டீமுக்கும் அதை கருவாக்கி அதை உருவாக்கி இவ்வளோ விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்திருக்க திரு சுபாஷ்கரன் சாருக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய நன்றிகள். ஸோ இன்னைக்கு எதுக்காக நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம், நம்மளோட டீம் இங்கே இருக்காங்க, உங்கள் முன்னாடி எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ரஹ்மான் சார் மணிரத்னம் சாரோட காம்போ எப்படி இருக்கும், எப்படி அந்த பாட்டை நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். அதே தான் அந்த டிராவலில் அந்த காம்போவில் நிறைய பாடல்கள் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். பட் பொன்னியின் செல்வன் நமக்கெல்லாம் எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி சாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்றைக்குமே இது ஒரு மைல்கல்லாக இருக்கும் தமிழ் சினிமாவில் அப்படின்றது தெரியும். ஸோ பாகம் 1ல் நமக்கு பாடல்கள் கொடுத்தாங்க, பாகம் 2லையும் சூப்பரான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக பொன்னியின் செல்வன் ஆந்தம்னு ஒன்று கொடுக்குறேன். அந்த கொடுக்குற ஆந்தமை அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த பாட்டை உலகமே கேட்க போது, ரசிக்க போது, பொன்னியின் செல்வனில் கொண்டாட போது, அதற்கான ஆரம்பம் இங்கேன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ முதலாவதாக யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா, எதற்குமே ஒரு மங்களகரமான ஆரம்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேர்லேயே ஐஸ்வர்யத்தையும் லக்ஷ்மியும் 2த்தையும் சேர்த்து வச்சிருக்கக்கூடியவங்க. கண்டிப்பாக இதை அவங்களுக்கு சொல்லி ஆகலாம். ஏன்னா ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மானுக்கு வலை வீசினா மான் மாட்டோம், முயலுக்கு வலை வீசினா முயல் மாட்டோன்னு. ஆனால் மீனுக்கு வலை வீசி இத்தனை தமிழ்கள் இதயத்தை ஒட்டு மொத்தமாக பிடிச்சிருக்கீங்கன்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா லக்ஷ்மிலாம். ஸோ இங்கே இத்தனை பசங்க இருக்கிறதுனால உங்களுக்கு மைக் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ்.
எல்லாங்க என்னங்க அங்க மட்டும் போட்டோ எடுத்தீங்க, இங்க பசங்களோட ஒரு செல்ஃபி எடுக்கலங்க நீங்க. நாங்க இருந்ததுன்னா ஃபீல் ஆயிருப்பேங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம்? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இவ்வளவுதான வாய்ஸ் இருக்கு, கேட்கட்டும். Extremely happy to be here to present our song PS2 PS Anthem. Okay, are you waiting to hear the song? All right, so I don't have anything much to say. எனக்கு இந்த ஃபிலிமில் அலைக்கடல்னு ஒரு ரொம்ப 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 நல்ல ஒரு சாங் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். I think as an actor, it is very important to us to get songs so that we remain in your memory. The song, the character remain in your memory, and I'm very happy that I got the song from you. And the best part about today for me is that the lyricist of Alaikadal and the lyricist of our anthem is Shiva sir. He's also the EP of Madras Talkies. I'm very happy that he's also writing the lyrics for PS Anthem. So I am waiting like all of you to hear the song. And thank you for all the love that you have given me for Pungalli. Thank you so much. சூப்பர். அண்ட் நீங்க பேசுறப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வாய்ஸ் இவ்வளவுதானாட்டீங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த வாய்ஸுமே அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஸோ நம்ம வாய்ஸ் இல்லைன்றதை இங்கே காமிக்கணும். ஏன்னா இத்தனை உழைப்பு, இவ்வளோ பெரிய டீம் இவ்வளோ உழைப்பு போடுறதுக்கு எல்லாம் காரணம் இந்த ரசிகர்களோட கைத்தட்டலுக்காக தான். ஸோ ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி படத்தில் வந்து நீங்கள் எங்கள் வந்தியத்தேவன் அவர்களை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அவர் சூப்பராக பேசுவார் அப்படின்றது தெரியும். பேசுகிறப்ப டக்குன்னு கத்தி எடுப்பீங்க. ஸோ இங்கே இருக்க பெண்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் வெப்பன்ஸ் நாட் அலவுட், ஒன்லி டிராஃப்டர் இஸ் தேர். ஸோ நீங்கள் இப்போ ஏதோ ஒரு க்யூட்டான ஒரு பையன் ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, இல்லை பசங்க ஏதோ ஒன்று எங்கே ஏதோ ஒன்று நடக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு கவிதை சொல்கிறாங்கன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம்? பார்த்த உடனே எப்படி நல்ல பையன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது ஒரு 3 ரூல் 3 டிப் ஏதாவது கொடுங்க. ஓகே, உங்களுக்கு கவிதை பிடிச்சன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. கரெக்ட் தானே? எப்போவுமே டைரக்ட் தான் பெட்டர். ஓகே, ஒன்று சரி, எங்களால் கொஞ்சம் சுமாராக தான் மேடம் எழுத முடியும். ஆனால் பையன் நல்ல பையன், கவிதை தான் சுமார், அப்போ என்ன சொல்லணும்? பையன் நல்ல பையன், கவிதை சுமார். எஸ், எல்லாருமே ரொமான்சர் ஆக முடியாது, அது பரவாயில்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படின்னா எங்கள் யாருக்குமே கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருக்க வாழ்க்கை தான். ஏன்னா அது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த அளவுக்கு வர்ணிக்க முடியும், அந்த அளவுக்கு செய்ய கொடுக்க முடியும். 3ஆவதா ஒரு டிப், இதை ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சூப்பர், நீங்க சொன்னதே கரெக்ட் தான். வந்தாவா வரலனா போ. ஆமா, அது எப்படி நீங்க சொல்லுங்க கிராமர் கரெக்ட்டா சொல்லணும், இவரே சொல்லட்டும். வந்தாவா வரலனா போ. ஓகே, இந்த 3 டிப் ஃபாலோ பண்ணோம். சூப்பர், தேங்க் யூ. அண்ட் அடுத்ததா எனக்கு சொல்லியிருந்தாங்க நீங்க தான் ரொம்ப முக்கியமான அடுத்த கெஸ்ட் மேடை கூப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூப்பிடலாமா? ஆமா. ரெடி? யார் உங்களுக்கு சொல்லியா? சொல்லல, இது பாத்தீங்களா, இப்படி தாங்க பண்றாங்க அப்பப்போ. என்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னாங்க. பட் சீரியஸா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச போறோம். அதற்கு முன்பாக நீங்க கீழே உங்க பிளேஸ்ல இருங்க. லான்ச் அப்போ என்டையர் டீமை நாங்கள் மேலே கூப்பிட்டுறோம். தேங்க்யூ.